வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்ககிட்ட பேசும்போது புதுமையாக பேசுவாங்க. அது புதுமையான வித்தியாசமாக பேசுவாங்க. ஏன்னா ஒரு மாதிரி பேசுகிறாரு வித்தியாசமாக, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாதது பேசணும். அவங்களோட சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மற்றவங்களுக்கும் அதர் தன் இவங்களுக்கு கம்பேர் பண்ண இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லும் போகும்போது கடினமான மாதம் தான். அதுவும் கடினமான மாதம் அப்படின்னா என்னாக்கா, எஜுகேஷனில் 10th வரைக்கும் நல்லா போவாங்க. 10th அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனில் கொஞ்சம் ஆகஸ்ட்டுன்னு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வருஷத்துல ஆகஸ்ட் மாதத்தில் அவ்வளோ சஃபர் ஆவாங்க. ப்ரொபோசல் பண்ணால் கூட சாரின்றாங்க. அதில் ஈடுபாடு ஒரு பாயிண்ட். உங்களுக்கு லைஃப் பார்ட்னரே கிடைக்க மாட்டேது, இவங்களுக்கு வர்றது வேணான்றாங்க. அதுதான் ஒவ்வொரு கடவுள் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறாரு. அதுதான் இவங்க தேவைக்கு உண்டான பணத்தை இவங்க பார்க்கவே முடியாது. அந்த பணத்தை கிடைக்காது, பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ட்ரகிள் தி லைஃப்ங்கிறது பேஸே பணம் தான். அவங்களுக்கு பணம் தான் இவங்களுக்கு பிரதானமான ஒரு ப்ராப்ளம். அவங்க ஃபேமிலிக்குள்ளே குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்து மிடில் கிளாஸ்னால் அவன் திங்கிங்கில் மிடில் கிளாஸினுடைய திங்கிங் இருக்குமான்னாக்கா இல்லை. அவன் திங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் ஃப்ளைட்டில் போகணுன்னு கூட நினச்சா கூட தப்பு கிடையாது. நான் ஃப்ளைட்டே வாங்கணும்னு நினைப்பாங்க. அந்த வீட்டில் கேட்டு பாருங்கள், ஐயா கரெக்டாக சொல்லிட்டீங்க, என் பையன் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறான், ஏன்னா ஃப்ளைட்டில் போகிறதே நம்மளால் முடியாத காரணம் நீ ஃப்ளைட்டை போய் வாங்கணும்னு பேசுறியாடா அப்படிம்பாங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமா சார். அடுத்ததா ஜூலை மாதத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயம் வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? இவங்களுக்கு காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் கை கூடுமா? ஆமாம், இந்த மாதம் இது வரைக்கும் 6 மாதத்தை பற்றி பேசுகிறவங்கள எப்படிலாம் நம்ம விவரிச்சோமோ, எப்படிலாம் இருக்கிறது விளக்கம் சொன்னோமோ, ஜூலை மாதம் அவங்களுக்கு எதுக்குமே பொருந்த மாட்டாங்க. என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசும்போது புதுமையாக பேசுவாங்க. அது புதுமையான வித்தியாசமாக பேசுவாங்க. ஏன்னா ஒரு மாதிரி பேசுகிறாரு வித்தியாசமாக, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாதது பேசணும். அவங்களோட சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மற்றவங்களுக்கும் அதர் தன் இவங்களுக்கு கம்பேர் பண்ண இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேசுகிறதும் இதாக இருக்கும். அதேமாரி அவங்க படிக்கணும்னு நினைக்கிறது பார்த்திங்கனாக்கா, மற்றவங்க கோர்ஸ் இல்லாமல் யாரும் எடுக்க முடியாத ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையானதை செய்கிறாங்க, பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு பிடிச்சது ஒரு தனியாக இருக்கும். கலையில் அவ்வளோ நாட்டம் இருக்கும். கலை ஏதாவது ஒரு ஆர்ட்டில் இருப்பாங்க. பெண்களாக இருந்தாக்கா பரதநாட்டியம் போவாங்க, டான்ஸு அப்படி இப்படிலாம் போவாங்க. ஜென்ஸாக இருந்ததுனாக்கா சினிமாவில் போவாங்க, ஆக்டிங்கில் போயிடுவாங்க, சிங்கிங்கில் போயிடுவாங்க, மியூசிக்கில் போயிடுவாங்க. ஏதாவது ஒரு கலை சம்மந்தப்பட்டதில் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அவங்க. எஜுகேஷன் கூட மெடிசன்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஜூலை மாதம் உள்ளவங்களுக்கு மெடிசன் இருக்கும். எல்லாமே டாப் லெவலில் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கே தெரியாமல் இவங்களுக்கு ஒரு அந்த பணமும் கிடச்சிரும், புகழும் இவங்களை தேடி வந்துடும். பணம் புகழும் இவங்களை தேடி வந்து நின்றுடும். எல்லாமே கிடைக்குது, ஆனால் ஒன்று மட்டும் அவங்களுக்கு, அதாவது வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி எல்லாமே கிடைச்சிருச்சு, ஒன்று மட்டும் கிடைக்காம தவிப்பாங்க. அதுதான் என்னென்ன லைஃப் பார்ட்னர். அதுதான் மெயின். என்ன பண்ணுறது? ஏன்னா சில இந்த கடவுள் சில விஷயத்த நான் அதான் சொல்லுவேன், எண்கள் மூலயமா தான் இறைவன் அவர் புரிகிற அரசாட்சியை புரிகிறாருன்னு சொல்லுவேன். அது நம்ம புரிஞ்சவங்களுக்கு அது புரியுங்கிற போல் அந்த ஜூலை மாதத்துக்கு மட்டும் அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவங்க பார்க்காத பதவி இல்லை, அவங்களுக்கு பார்க்காத பணம் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அந்த ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு ட்ராபேக்ஸ். அது என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் பிறந்தவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் பிரச்சனையாக இருக்கும். பெண்களாக இருந்தாலும் இருக்கும், ஆண்களாக இருந்தோம். அது ஒன்று தான் அவங்களுக்கு ட்ராபேக்ஸ் லைஃப்லேயே. அது ஒன்றை விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஸு. நீங்கள் சொன்ன மாதிரி அதுதானே மேஜர் ரோலு மனுஷனுக்கு. அது இல்லைனாக்கா அப்புறம் லைஃப்பில் என்ன இருக்குங்கிற மாதிரி. அதுக்கு ஏதாவது அவங்க வாங்கிட்டு வரோம். நான் பொதுவாக சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் நீங்கள் பிறந்த தேதியே நீங்கள் வாங்கிட்டு வரோம், அந்த நல்ல வரமாக கேட்டிருக்கணும். நீங்கள் நல்ல வரமாக தான் கேட்பீங்க. கேட்டாலும் இந்த நம்பருக்கு இந்த மாதத்துக்கு என்ன ப்ராப்ளமோ, என்ன விஷயமோ, என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்க போகுது எல்லாத்துக்கும். அப்போ ஜூலை மாதத்துக்கு இவ்வளோ ப்ராப்ளமும் இருக்குது, இவ்வளோ அட்வான்டேஜும் இருக்குது, இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ
அதையும் நீங்கள் சந்திக்க தான் வேண்டும், பார்க்க தான் வேணும். இருக்கிறவங்க என்ன பண்ணுறது அப்படின்போது பைபாஸ் பண்ணுறதுக்கு நம்ம அது சொல்ல போகிறோம், அது வேறு விஷயம், நியூமராலஜியாக இருக்கின்றது. ஆனால் அந்த மாதத்துக்கு உண்டானது என்னென்ன இருக்குது, இவ்வளவும் இருக்கும் ஜூலை மாதம் இருந்தால். சார் இப்போ 7 மாதங்கள் பார்த்துட்டோம். அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது. ஒரு சில பேருக்கு வந்து பார்ட்னரே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி ஊட்டுற தகவலாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 8வது மாதம், வருடத்தில் 8வது மாதம் பிறந்தவங்களுக்கு அந்த மாதத்தோட குணாதிசயம் எப்படி சார் இருக்கும், திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் எப்படி சார் இருக்கும் அவங்களுக்கு? ஆகஸ்ட் மாதம், 8வது மாதம் என்பது ஆகஸ்ட்டு. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லும் போகும்போது கடினமான மாதம் தான். அதுவும் கடினமான மாதம் அப்படின்னா என்னாக்கா, எஜுகேஷனில் 10th வரைக்கும் நல்லா போவாங்க. 10th அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனில் கொஞ்சம் அதுக்காக அவங்களுக்கு மெமரி ப்ராப்ளம் இருக்குது. மெமரி இப்போ அப்படிலாம் கிடையாது, நல்லா படிப்பாங்க. எஜுகேஷன் எக்ஸாம் நேரத்தில் மட்டும் அவங்க படித்தது எக்ஸாம் எழுத மாட்டாங்க. படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்ன இருக்கோ அந்த மெமரி வெளியே வரும், லூஸ் பண்ணிடுவாங்க. எப்போ வரணுமோ அப்போ வராது. அந்த ட்ராபேக்ஸ் அவங்களுக்கு இருக்கும். நேற்று தான் படித்தேன், இன்றைக்கி மறந்துட்டேன். போன வாரம் படித்தேன், இந்த வாரம் மறந்துட்டேன். அப்படியே ப்ளைனாக இருப்பாங்க, பிளைண்டாக இருப்பாங்க, அப்படியே எரர் ஆயிரும். அந்த ட்ராபேக்ஸு ஜூலை மாதம் பிறந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருக்கு இருக்கும். ஆகஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஆகஸ்ட்டுக்கு எஜுகேஷனில் என்னென்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு அதாவது 100க்கு 200% எஃபர்ட்ஸ் போடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் 200%, 100 தான் பர்சன்டேஜ், ஆனால் இவங்க 200% போடுறாங்க. போட்டு ரிட்டன் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 60, 70, 75 அவ்வளோதான். 80 கூட வராது இல்லைங்க. ஒரு ஆளுக்கு வந்துருச்சு, ஏதோ ஒரு ரேராக வரும். அப்போது ஆகஸ்ட் மாதத்து பிறந்தவங்களுக்கு இந்த ட்ராபேக்ஸ் இருக்குது. சரிங்க, ஆகஸ்ட் பிறந்தாக்கா நம்ம ஃபார்மெட்டில் வந்து ஒரு மாதத்தில் ஒரு நம்பர் இருக்குன்னா 30 வயசுல தான் வேலை செய்யும், அதுக்கப்புறம் செய்யாதுன்னு பொதுவாக சொல்லுவோம். ஆகஸ்ட் அப்படி கிடையாது, லைஃப் ஃபுல்லாக வேலை செய்யும். அது விதி எண்ணில் ஒரு நம்பர் இருந்தால் தான் லைஃப் ஃபுல்லாக வேலை செய்யும். இங்கே மாதத்துலேயே வந்துட்டு ஆகஸ்ட்னாவே அந்த ஆகஸ்ட் தானே பிறந்தாங்க, தேதி தான் அந்த இடத்துல, நம்பர் தான் 8ன்னு போடுவோம். ஆகஸ்ட்டுன்னு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வருஷத்துலையும் ஆகஸ்ட் மாதத்தில் அவ்வளோ சஃபர் ஆவாங்க அவங்க. அதே விதத்தில் ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்களுக்கு எஜுகேஷன்னு வந்துட்டு நல்லா போனாச்சு, 10th வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இனிமேல் நல்லா பெருசாக இருக்கும்போது அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிரும், அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிருங்க. பட் அதுக்காக எஜுகேஷனில் பிரேக் ஆகாது. எஜுகேஷனில் மாட்ரேட்டாக முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. அவங்களும் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு எல்லா விஷயத்துலையும் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப் டு லைஃப் வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்க. ஆனால் ஸ்ட்ரகிளுங்கிறத வந்துட்டு தாண்டி ஸ்ட்ரகிளை பைபாஸ் பண்ணணும். நேம் இருக்குங்கிறத விட்டுருங்க. ஆனால் அதை தாண்டியும் ஆகஸ்ட் மாதங்கள் பிறந்தவங்களுக்கு ஸ்ட்ரகிளை எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க. திருமண லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்காது, ஆனால் ஸ்ட்ரகிள் இருக்கும். என்ன ப்ராப்ளம்ன்றது வேறு, ஸ்ட்ரகிளுங்கிறது வேறு. பொதுவாக எல்லோரும் ரெண்டும் ஒன்று நினச்சிருப்பாங்க. இல்லை, ஸ்ட்ரகிள் வேறு, ப்ராப்ளம் வேறு. ப்ராப்ளம் இருக்காது, ஸ்ட்ரகிள் இருக்கும். அப் டு லைஃப் வரைக்கும் அவங்க ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணணும் ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்களுக்கு. பட் இருந்தாலும் பிறந்தா கூட இதில் என்னென்னா மற்ற நம்பரை காட்டிலும் இவங்களுக்கும் வந்துட்டு கல்விஞானம் கேள்விஞானங்கள்லாம் எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாமே இருந்தும் கூட அவங்க என்ஜாய் பண்ண முடியாது. மற்றவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க, கல்விஞானம் இருக்குது, கேள்விஞானம் இருக்குது, அவங்க என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாமே இருந்து என்ஜாய் பண்ண முடியாது. அப்போ லைஃப்பில் வந்துட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு லைஃப் இருக்காது. ஆனால் அந்த மகிழ்ச்சிகரமான லைஃப்பை இவங்க கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இவங்களும் அதை கன்வெர்ட் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இருந்தாலும் கெப்பாசிட்டிலாம் இருந்தால் கூட ஸ்வீட்டு தான், சாப்பிட்டா தான் அது ஸ்வீட்டு. பேப்பரில் எழுதி வச்சா அது ஸ்வீட்டு இல்லை. அதேமாதிரி இவங்க அதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்களே ஒழிய உண்மையானது இல்லை. அது உண்மையான லைஃபு, என்ஜாயபுளான லைஃப்பை அவங்க பார்க்கல, அவங்க பார்க்க முடியாது, பார்க்க விடாது. அந்த மாதம், அந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்களுக்கு அப் டு லைஃப் வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது பைபாஸ் பண்ணுறதா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா எல்லோரும், அதை பண்ணிக்கிங்க, அதை போட்டு பண்ணிக்கிங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஆகஸ்ட் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி இந்த அந்த ஜூலையில் கூட அவங்க சொல்ல மறந்துட்டேன், லவ் பற்றி சொல்லலை. 100% லவ் மேரேஜ் தான் ஜூலை மாதம். 100% லவ் மேரேஜ் தான். ஆமாம். ஆகஸ்ட்டுக்கு அப்படி கிடையாது, அரேஞ்சிட்டு தான், பெரியவங்க பார்த்து பண்ணுறது தான். இல்லைங்க அவங்களாம் வந்துட்டு யாருன்னா ப்ரொப்போசல் பண்ணால் கூட சாரின்ட்டுருவாங்க, ப்ரொப்போசல் பண்ணால் கூட சாரின்ட்டுருவாங்க. அதில் ஈடுபாடு ஒரு பாயிண்ட். உங்களுக்கு லைஃப் பார்ட்னரே கிடைக்க மாட்டேது, இவங்களுக்கு வர்றது வேணான்றாங்க. அதுதான் ஒவ்வொரு இது கடவுள் வந்து எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று சொருகி விட்டுறாரு. ஒரு இலையில் கூட ஒரு வாழ்க்கையை சொருகி விடுறாரு. ஒரு இலை அதில் கூட விஷயத்தை வச்சிடுறாரு. அதுமாதிரி ஆகஸ்ட் மாதத்துக்கு இந்த ப்ராப்ளம்
மற்றவங்களாம் வந்து நாங்கள் தேடி வரோம் கிடைக்க மாட்டேது, உங்களுக்கு தேடி வருது வேணான்றீங்களேங்கிற மாதிரி இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு பதில் இப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, அவங்கவுங்க அந்தந்த மாதம் பிறந்தவங்களுக்கும் உங்கள் லைஃப்பை இது வரைக்கும் தெரியாமல் இருந்தீங்க. நம்ம திருவருள் சேனல் மூலயமாக அவ்வளோத்தையும், மோகன பிரியா மூலயமாக அவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிச்சயமா சார். இவங்களுக்கு பண வரவு எப்படி சார் இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு? ஏன்னா 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இருக்கிறது 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஒஸ்டான நம்பர், எதுவுமே கிடைக்காது அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு பண வரவு அப்படின்றது இருக்குமா சார்? இல்லை, அதுதான் சொல்லுது, இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, ஸ்ட்ரகிள் இருக்கணும். ஸ்ட்ரகிள்னு ஒரு ஆளுக்கு இருக்குன்னு சொன்னாவே அங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பணம் தான், பிரதானமே பணம் தான். அதுதான் இவங்க தேவைக்கு உண்டான பணத்தை இவங்க பார்க்கவே முடியாது. அந்த பணத்தை கிடைக்கவே கிடைக்காது, பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ட்ரகிள் தி லைஃபுங்கிறது பேஸே பணம் தான். அவங்களுக்கு பணம் தான் இவங்களுக்கு வந்து பிரதானமான ஒரு ப்ராப்ளம். அதை தேடிக்கிங்க வழியை. உங்களுக்கு தான் தெரிஞ்சிட்டீங்க, ப்ரோக்ராம் மூலிமா நிறைய பார்த்துட்டீங்க, நம்மளதும் பார்க்குறீங்க. பைபாஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை. நீங்களும் இப்போ நாங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது, இப்போ நாங்கள் சொல்கிறத இவ்வளோ விஷயத்தை கேட்கும்போது அடுத்த டக்கு டக்குன்னு அடித்து நீங்களும் நோட் பண்ணி வச்சுருவீங்க. பைபாஸ் பண்ணுறதுக்கு வழி என்னான்ட்டு அதெல்லாம் பண்ணிடுவீங்க நீங்கள். நிச்சயமா சார். இப்போ அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 9வது மாதம் வருடத்தில் 9ஆம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குது? காதல் வாழ்க்கையும் சரி, திருமண வாழ்க்கையும் சரி உங்களுக்கு கை கொடுக்குமா சார்? ஆமாம், 9வது வாழ்க்கைக்கு வந்துட்டு அவங்க எதை திங்க் பண்ணாலும் சரி, அவங்க ஒரு ஃபேமிலி வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலிக்குள்ளே குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்து மிடில் கிளாஸ்னால் அவன் திங்கிங்கில் மிடில் கிளாஸினுடைய திங்கிங் இருக்குமான்னாக்கா இல்லை. அவன் திங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் ஃப்ளைட்டில் போகணுன்னு கூட நினச்சா கூட தப்பு கிடையாது, நான் ஃப்ளைட்டே வாங்கணும்னு நினைப்பான் அவன். அந்த வீட்டில் கேட்டு பாருங்கள், ஐயா கரெக்டாக சொல்லிட்டீங்க, என் பையன் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறான், ஏன்னா ஃப்ளைட்டில் போகிறதே நம்மளால் முடியாத காரணம் நீ ஃப்ளைட்டை போய் வாங்கணும்னு பேசுறியாடா அப்படிம்பாங்க. அதுமாரி பெரிய ஃபேக்ட்ரி வைக்கணும், 1000 பேர் என்கிட்ட வேலை செய்யணும் அப்படிலாம் பேசுவான். அதெல்லாம் உண்மையானாக்கா அந்த இதில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்போ இவங்க திங்கிங், இவனுடைய இதெல்லாம் எண்ணங்கள்லாம் பார்த்திங்கன்னா டூ ஹையாக இருக்கும். அது தவறானதில்லை. ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் அவன் எதை நினச்சானோ அதை சாதிப்பான். ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஆம்பிஷன் ஒன்று இருக்கும். பொதுவாகவே நான் சொல்லுவேன், மனிதனை பிறந்தா எல்லோரும் சரி, உங்களுக்குள்ளே ஒரு குறிக்கோள், ஒரு ஆம்பிஷன் வைங்க. அது சின்னதாக இருக்கட்டும், பெருசாக கூட இருக்கட்டும். நீங்கள் பெருசாக பண்ணி சின்னதாக கூட வந்துட்டு போயிட்டோம், நீங்கள் சின்னதாக நினச்சி பெருசாக கூட ஆயிரும். ஆனால் ஆம்பிஷன் இல்லாத வாழ்க்கையை யாரும் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஆம்பிஷன்லாம் கிடையாதுன்னுவாங்க. அது அந்த லைஃபு தாறுமாறாக போயிடும். எதையாவது ஒன்று வைங்க, எதனாலும் சிந்திங்க. ஆம்பிஷன் ஒன்று கண்டிப்பாக வேணும். நீங்கள் ஆம்பிஷனே இல்லைன்னா வெறும் வாடகை வீட்டிலே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். கரெக்டு தானே? ஒரு லாஜிக்காக சில விஷயங்கள்லாம் இருக்குது. கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கணும். ஆம்பிஷன் வைங்க, 25 வயசுலேயே பெரிய வீடு வாங்கிடுவீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஆம்பிஷன்ன்றது பொதுவாக வைக்கணும். இந்த செப்டம்பர் மாதத்துக்கும் லைஃபே ஆம்பிஷன் தான். இவங்க இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பிறந்தவங்க ஆம்பிஷன் இல்லாமல் லைஃபே அவங்களால இருக்கவே முடியாது. பெருசாக கனவு, ஆனால் கனவு ஒரு காலத்தில் நினைவாக மாற்றப்படும். அது யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ, செப்டம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் கிடைக்கும். அதேமாரி அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், மிக உயர்ந்த பதவியில் மிலிட்டரியில் இருக்கிறவங்க, டிஃபென்ஸில் இருக்கிற பெரிய அதிகாரிகள்லாம் செப்டம்பர் மாதம் இருப்பாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருப்பாங்க. பிஸ்னஸ்லேயும் பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க செப்டம்பர் மாதத்தில் இருப்பாங்க. அதனால் செப்டம்பர் மாதம் வந்துட்டு நம்பர் ரீதியாக உங்களுக்கு வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம். அதனால் செப்டம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு மேக்ஸிமம் யாரும் தோக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் எல்லோரும் ஜெயிச்சிருவாங்க. இல்லைங்க, ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லைங்க நான் செப்டம்பர் மாதம் பிறந்து தோத்துட்டேங்க. அது தோற்றது கிடையாது, எக்ஸ்பிரிமெண்ட். அது அந்த இடத்துல அதுக்கு பேர் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டு, சோதனை முயற்சி. எக்ஸ்பெரிமெண்ட்டுன்றது சோதனை முயற்சி. அதில் ஜெயிச்சிருவீங்க நீங்கள். சோதனை முயற்சின்னு ஒன்று தெரிஞ்சால் தானே அப்புறமா எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று கையில் கிடைக்கும். ஆமாம் சார். இல்லையா? அது உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதனால் நீங்கள் தோத்துட்டு நினைக்காதீங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டு ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதனால் அது ஒன்று வச்சுக்கிட்டே நீங்கள் முடிவு எடுக்க மாட்டேன். பட் நீங்கள் அப்படி எடுக்க மாட்டீங்க. காரணம் இந்த நம்பருக்கு வந்துட்டு இந்த கழஜினஸ் ஜாஸ்தி. அவங்களுக்கு வந்துட்டு போல்டு அப்படி இருக்கும், நினைப்பாங்க எதையும் சாதிக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது. அதனால் செப்டம்பர் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்று. நீங்கள் கேட்ட மாதிரி லவ்னு கேட்பீங்க, அதில் அவங்களுக்கு உடன்பாடு அதிகம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஆம்பிஷன் பொதுவாக அப்படிலாம் ஒருத்தர் வச்சுருக்காரு சொன்னாக்கா அதெல்லாம் பெரிய அவங்களுக்கு நன் ஆஃப். அது
யோசிக்கவே மாட்டாங்க. ஒருவேளை அவங்களோட கனெக்டிவிட்டி உள்ளவங்க யாருன்னா அந்த ஆம்பிஷனோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்காக தான் அவங்கள மேரேஜ் பண்ணுறாங்க. மற்றபடி லவ் மேரேஜ்னு சொல்லி பண்ணலை அவங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு லவ் மேரேஜ் மேலே உடன்பாடு கிடையாது. லைஃப் நல்லாயிருக்கும். செப்டம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு லைஃப் வந்துட்டு 100% சக்ஸஸ் தான். நிச்சயமா சார். இப்போ அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வருடத்தில் 10வது மாதம் அக்டோபர் மாதம். அக்டோபர் மாதம் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னா இதுதான் குணாதிசயம் அப்படின்னா எது சார் சொல்லலாம்? இவங்களுடைய காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் கை கொடுக்குமா சார்? ஆமாம், அக்டோபர் மாதம் பிறந்தவங்க 100% சக்ஸஸ்ஃபுல் கொண்ட ஒரு மாதம் அது. இவங்களுக்கு ஆம்பிஷன் கொண்டவங்க. ஆம்பிஷனை தாண்டி ப்ளஸ் லக்கு உண்டு. அக்டோபர் மாதம் பிறந்தவங்க நிச்சயமாக நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். உலக அளவில் அவங்க பேர் தெரிகிற அளவுக்கு அவங்க பேர் வந்துடும். ஏதாவது ஒரு இதில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க துறையில் பெரிய சாதனையாளராக இருப்பாங்க. எதுனா ஒரு பெரிய ஹோல்டராக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்திங்கன்னாக்கா அதில் ஒரு பெரிய ஹோல்டராக இருப்பாங்க. பிஸ்னஸ் மேன்னாக்கா அதில் பெரிய ஹோல்டராக இருப்பாங்க. நல்ல எஜுகேட்டடாக ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்கனாக்கா அதில் அவங்க பெரிய ஹோல்டராக இருப்பாங்க. மொத்தத்தில் அக்டோபர் மாதம் பிறந்தவங்களுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல் கொண்ட ஒரு மாதம் அக்டோபர் மாதம் யாராக இருந்தாலும் சரி. ஒரு கம்பெனி அக்டோபர் மாதம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 100% தைரியமாக நீங்கள் சொல்லலாம். அந்த கம்பெனி வந்துட்டு சக்ஸஸ் மட்டும் கிடையாது, அந்த கம்பெனி அடுத்த தலைமுறைக்கு அந்த கம்பெனி கொண்டு போகும். அக்டோபர் மாதம் திறந்த கம்பெனி எல்லாமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ஸுங்கிறது வந்துட்டு அவங்களோட போய் சார்ந்தது இல்லை, அடுத்த தலைமுறையும் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாதம் அக்டோபர் மாதம் திறந்து. அக்டோபர் மாதம் புதுசாக ஒரு கம்பெனியை நீங்கள் திறந்தீங்கன்னாக்கா உங்கள் தலைமுறை மட்டும் இல்லை அடுத்த தலைமுறையோடு இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது நடக்கும். அதனால் அக்டோபர் மாதம் லைஃபை சக்ஸஸ்ஸு. அதே நேரத்தில் லவ் மேரேஜு லவ் ஆஃபர்ஸு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நீங்கள் போய் சொன்னீங்கன்னாக்கா மூஞ்சிக்கு நேரம் ஐம் சாரின்றுவாங்க. லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அதில் அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது. காரணம் வந்து அவங்க எய்ம் அது இல்லை, அவங்க டார்கெட்டே வேறு. அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கல, அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன ஜெயிக்கிறது வேறு, அச்சீவ் பண்ணுறது வேறு. ஜெயிக்கிறதுங்கிறது 4 முறை ட்ரை பண்ண 5வது முறை கூட ஜெயிச்சிடலாம், வெற்றி பெற்றுடலாம். அச்சீவ் பண்ணுறதுங்கிறது அப்படி கிடையாது. அவங்க வந்து அவங்க கம்பேரேட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஹை லெவலில் அவங்கள கம்பேர் பண்ணி தான் அவங்களுக்கு தான் காம்படிஷனை இவங்களாம் நினச்சிக்கிட்டு அவங்கள ஜெயிச்சிருப்பாங்க. அதனால் அக்டோபர் மாதம் பிறந்தவங்க 100% எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் கொண்ட மாதமாகவே அந்த மாதத்தில் பிறந்தவங்க வேர்ல்டு ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11வது மாதம் வருடத்தில் கடைசிக்கு முதல் மாதமாக இருக்குது. இந்த 11வது மாதம் நவம்பர் மாதத்தில் பிறந்தவங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? இவங்களோட குணாதிசயம் என்னவாக இருக்கும் சார்? ஆமாம், நவம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு எஜுகேஷன்லேருந்து ஆரம்பித்தாலும் எஜுகேஷனில் வரும்போது ஒரு தடுமாற்றம் இருக்கும். தடுமாற்றம் இருந்து அதிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அந்த தடுமாற்றத்தோடு நிற்க மாட்டாங்க, அதெல்லாம் பைபாஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதேமாதிரி எந்த பிஸ்னஸ்ஸே பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் நவம்பர் மாதத்துலேருந்து 50% உள்ளவங்க பிஸ்னஸ்க்கு வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சின்ன பிஸ்னஸுக்கு பண்ணுறவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிஸ்னஸ்லேயே இதில் போடுவாங்க, அங்கே போடுவாங்க, அங்கே வருவாங்க, இதில் வருவாங்க, இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. பணத்தை ஒரு பிஸ்னஸில் சம்பாதிப்பாங்க, இன்னொரு பிஸ்னஸில் விட்டுருவாங்க, திருப்பி இப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தோன்னாக்கா கடைசியில் பெரிய கொஞ்சம் கழிச்சு தான் சக்ஸஸே எதிர்பார்ப்பாங்க. உடனே டக்குலாம் பண்ண முடியாது, ஆனால் ஜெயிச்சிருவாங்க. கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு தான் ஜெயிப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் லூஸ் பண்ணிடுவாங்க. லூஸ் பண்ணிவிட்டு செகண்டு இல்லை தேர்டு பிஸ்னஸில் தான் பெரிய லெவலில் வருவாங்க. நவம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். மற்றபடி லவ் ஆஃபர்ஸு அப்படி இப்படிலாங்கிறதெல்லாம் 50-50 இருக்குது. அவங்களுக்கு வந்தாலும் ஓகே, இவங்களும் ப்ரொபோசல் பண்ணலாம், ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் ஆகிடுவாங்க. இதில் என்னன்னாக்கா நான் கொடுக்குற எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸு, அரேஞ்சு மேரேஜோ லவ் மேரேஜோ எதனாலும் பண்ணுங்கள், நம்பர் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிறேங்க. இந்த நம்பரு எனக்கு நான் இந்த நம்பரு அதான் நான் இந்த பிறந்த தேதி உங்களுக்கு இது நம்ம 2 பேருக்கு சூட் ஆகும், அப்போனா கண்டினியூ பண்ணுங்கள். ஆகலைன்னா பிரேக் பண்ணிடுங்க. ஏன்னா பண்ணிவிட்டு பின்னாடி அவசரப்படக்கூடாது. ஏன்னா லைஃபுங்கிறது வந்துட்டு சினிமா மாதிரி ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஓடுறது இல்லை. அப் டு லைஃப் வரைக்கும் லைஃப் லீட் பண்ணணும். என்ன ப்ராப்ளம் இந்த காலத்தில், இப்போ நான் சொல்கிறது தான் உங்களுக்கு ஜோவிலாக சொல்கிற மாதிரி சொல்லுவேன், உண்மை அதுதான். ஒரு கல்யாணம் இப்போ அந்த காலத்துக்கு இந்த காலத்தில் என்ன ப்ராப்ளம், அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணவங்களுக்கு இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாக்கா 30 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க ஒருத்தர்னு வைங்களேன்.
இப்போ 30 வருஷம் வாழும் போகும்போது எவ்வளோ பேசியிருப்பாங்களோ அவ்வளோ பேச்சையும் இப்போ கல்யாணம் பண்ணவங்க ஆளுங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க 3 மாதத்தில் பேசிடுறாங்க. அவ்வளோ பேசிடுறாங்க. அப்போ எல்லாம் பேசி முடிச்சுன்னு இனி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் ப்ராப்ளமே. அதனால் பேசுகிறத எது தேவையோ அதை பேசுங்க. தேவை இப்போதைக்கு இது இல்லைன்னா அதை பேசாதுங்க. நீங்கள் இப்போதைக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பேசுகிறீங்க. இப்போதைக்கு எது தேவையோ அதை விட்டுடுறீங்க. மொத்தமாக பேசி வச்சுட்டு அப்புறம் பேசுறதுக்கு வார்த்தை இல்லாதனால சண்டை போடுறீங்க. அதான் இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த லவ் மேரேஜுன்னு இல்லை, மேரிட்டல் லைஃப்லலாம் ப்ராப்ளம் வரதுக்கு இது ஒன்று தான். ஸோ இதுதான் இதை நான் நிறைய பேர்கிட்ட சொல்ல நிறைய பேர் சிரிக்கிறாங்க. உண்மைதான் அது. எங்கள் வீட்டு பசங்க இதெல்லாம் இப்படி தானே ஆயிடுச்சுனாக்கா இதான் காரணம். 30 வருஷம் பேச வேண்டியது நீங்கள் உட்காந்து 3 மாதத்தில் பேசி முடிச்சிடுறீங்க. அது மாதிரி இந்த நவம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு லவ் மேரேஜும் இருக்கும், அரேஞ்ச் மேரேஜும் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த மேரேஜ்னாலும் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் லைஃப்பில் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஓகே மாட்ரேட்டாக இருக்கும். பெருசாக ஆகும்னு இருக்காது, மாட்ரேட்டாக இருப்பாங்க. அவங்க தேவைக்கு முடிச்சுட்டு பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரி அபோவ் 50% மேலே பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. பிஸ்னஸ்லேயும் முதல் 2வது பிஸ்னஸ்ஸு தோப்பாங்க, அடுத்து ஜெயிச்சிருவாங்க. அந்த ஜெயிச்சா விட மாட்டாங்க, ஸ்ட்ராங் பண்ணிப்பாங்க. லைஃப் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒன்றும் ஒரு வேறு இந்த இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கரைச்சல் இருக்கும், தொந்தரவு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் லைஃபு சக்ஸஸுக்கு உண்டான லைஃபை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அது பர்மனெண்ட்டாக ஆக்கிடுவாங்க. அதை நிச்சயமா சார். இப்போ அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைவாக வருடத்தில் கடைசி மாதம் 12ஆம் மாதம் டிசம்பர் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு குணாதிசயம் எப்படி இருக்கும்? காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை கை கொடுக்குமா சார்? காதலே அவங்களுக்கு பண்ண தெரியாது. 1. 2 காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறது இருக்கும். ஆன்மீகத்தில் அவங்களே அவங்கள அறியாமல் ஆன்மீகத்தில் அடாப்ட் ஆகிடுவாங்க சின்ன வயசுலேருந்து. ஆன்மீகம் அவங்களுக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளே அது இருக்குதுன்னு சொன்னாக்கா லவ் மேரேஜுக்கு லவ் பண்ணுறதுக்கு எங்கேருந்து வரும்? வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, சில நம்பர்லாம் இருக்குது, அதை நான் சொல்லலை. அந்த நம்பரை தேடி போவாங்க, நமக்கு கிடைக்காதான்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்காது. இந்த தேதிக்கு தேடி வரும். ப்ரொப்போசல் நிறைய வரும். ஒரு ப்ரொப்போசல் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரொப்போசல் நிறைய வரும், இவங்களை தேடி. ஆமாம், வரதானே செய்யும். எல்லாத்துலேயும் ஒரு ஒழுக்கத்தன்மை இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு பிரின்சிபல் இருக்கும், எல்லா விஷயங்கள்லையும் பர்ஃபெக்ட்னஸ் இருக்கும், எல்லா இடத்துலையும் பிரின்சிபல். இதெல்லாம் சேர்ந்து டிசம்பர் மாதம் இருக்கிறவங்க அவங்ககிட்ட ஒரே ஆளுகிட்ட இருக்கும். அப்படி உள்ள ஆளுகள் எல்லாத்துக்கும் பிடிக்க தானே செய்யும். அதனால் ப்ரொப்போசல் பண்ணுவாங்க. இவங்க அதுக்கெல்லாம் நல்லா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ப்ரொப்போசலுக்கு மட்டும் எஸ் சொல்ல போகிறதில்ல. அதனால் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் இருக்கும். பப்ளிக் செக்டரில் நல்லாவே இருப்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரு பிரின்சிபல் இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. பர்ஃபெக்டான லைஃப்பை அழகாக ஸ்கெட்ச் போட்டு லைஃப்பை வாழ்வாங்க. ஆன்மீகத்தில் அவங்க அதாவது அவங்க அப்படி எதிர்க்க பார்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு பூஸ்ட் ஆயிரும் அவங்களுக்கு. ஆன்மீகத்தில் அப்படி ஈடுபாடு பட்டுட்டு அதில் லைஃப்பை நல்லா போவாங்க. லைஃப்பில் ஒரு காலம் டிஸ்டர்பன்ஸ் உள்ள லைஃப் அவங்களுக்கு இருக்காது. சக்ஸஸ்க்கு உண்டான ஒரு லைஃப் தான் இருக்கும். அது கெரியர்லேயும் சரி, பர்சனல்லையும் சரி. பிஸ்னஸில் பெருசாலாம் ஈடுபாடு இருக்காது. ஆனால் ஃபேமிலி பிஸ்னஸ்னாக்கா அதில் அடாப்ட் பண்ணிப்பாங்க. மற்றபடி டிசம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு கூட லைஃப் நல்லா சிறப்பாக தான் இருக்கும். நிச்சயமாக சார். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் அவங்களுடைய குணாதிசயம் என்னவாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சப்போஸ் இந்த குணாதிசயங்களில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடக்கவே இல்லை, நான் நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணலாம் சார்? நம்பர் மூலமாகவோ இல்லை என்னோடய பேரை மாற்றணும் அப்படின்னா நான் பேரை மாற்றணும் அப்படின்னாலுமே சரி, வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன சார் பண்ணலாம்? இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் ஒதுக்கணும்னா என்ன சார் பண்ணலாம்? ஆமாம், எதுக்குமே நமக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உள் மனசு நாம் பேசினாலும் நம்ம உள் மனசுன்னு ஒன்று இருக்கும். ஆமாம், அதுக்கு நம்ம கட்டுப்படணும். அதுக்கு யாருக்கெல்லாம் கட்டுப்பட தெரியலையோ தெரியாதவங்க தான் தோற்று போகிறாங்க. அதனால் சில பேருக்கு அவங்க சொல்லிப்பாங்க, சில நேரத்தில் நான் பேச தெரியாமல் நிறைய வார்த்தையை நான் விட்டுட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அது நீங்கள் இல்லாத கான்சியஸ் சப்கான்சியஸ் அந்த இதில் உள்ளே வந்துடும். எப்பவுமே கான்சியஸ் தான் பவர்ஃபுல். சப்கான்சியஸ் அது சொல்லும்போது சப்பு தானே அது. ஆனால் ஜெயிக்கும் போகும்போது பார்த்தா சப்கான்சியஸை நான் ஜெயிக்க போகிறேன்னு அதுதான் உங்களை முன்னே உள்ளோம். இப்போ நம்ம பேசும்போது கூட அந்த பேசுகிற பேச்சிலே நம்ம செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருந்துருச்சுன்னா சப்கான்சியஸ் உள்ளே வரமாட்டார். நம்மக்கிட்ட கான்சியஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற டக்குன்னு சப்கான்சியஸ் உள்ளே வந்துடும். சப்கான்சியஸ் எல்லாம் யாருக்கிட்டலாம் ஜெயிச்சிருச்சோ நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். சப்கான்சியஸை எப்பவுமே ஜெயிக்க விடாதீங்க.
அதை ஜெயிக்க விட்டிங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்க. அதனால் நீங்கள் எப்பவுமே ஜெயிக்கணும் அப்படின்னா சப்கான்ஷியஸுக்கு பர்மிட் கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி இல்லை சரியான சொல்கிறது சரிதான் சார். ஆமாம். அதே மாதிரி நீங்கள் கேட்ட இத்தனை மாதத்தில் எந்தெந்தெல்லாம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் தேவைப்படுது வேணான்றபோது உங்கள் கான்சியஸ் தான் இதில் முக்கியப்படும். அதுக்காக தான் இவ்வளோ விஷயத்த சொல்லி வரேன். நம்மக்கிட்ட கான்சியஸ் இருக்குது. ஒரு வாகனம் இருக்குது, வண்டி இருக்குன்னா எல்லா பொருளும் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தாலும் கடைசியில் அந்த பிரேக்குன்னு ஒன்று தேவைப்படுது. உங்களுக்கு பிரேக்கு நீங்கள் தான். உங்கள் மவுத்து வேடக்கு பிரேக்கு நீங்கள் தான். எதுவுமே நம்மளை மீறி போகாது. உங்களுக்கு நீங்கள் அதை பண்ணும்போது நீங்கள் கான்சியஸோடு இருந்தாவே இது வேணும் வேணான்றதை நீங்கள் முடிவு நீங்களே எடுத்துடலாம். இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம், இது பண்ணிக்கலாம், இது பண்ண வேண்டாம், இதை நடத்திக்கலாம், இதை நடத்திக்க வேண்டாம். கான்சியஸு கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு உண்டான ப்ராப்ளத்திலெல்லாம் பைபாஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் கரெக்ட் சார், எங்களுக்கு விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்க வந்தீங்கன்னா விஷயன்றது என்ன நியூமராலஜி தான் இருக்குது. ஏன்னா நியூமராலஜின்றது இன்னும் அடுத்து நிறைய கேள்வி வச்சுருப்பாங்க போல தெரியுது. எல்லாத்தையும் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வாங்கி மக்களுக்காக தான் வாங்குகிறாங்க, உங்களுக்காக தான் வாங்குகிறாங்க. அழகாக ஒரு பெரிய என்ன சொல்கிறது அவ்வளோ விஷயத்தையும் வாங்கி எல்லாத்தையும் கொடுக்கும்போது அந்த இப்போ கொடுக்குறதில்ல இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அடுத்து வேறு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் அந்த இதோடு அந்த விஷயத்தை அதில் கனெக்ட் பண்ணி விட்டிங்கனாக்கா ஒரு முழுமை பெற்ற லைஃப்பை இப்போ தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நிறைய பேர் நம்ம ப்ரோக்ராம்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க, என்ன நான் உண்மையிலே லைஃப் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். உங்கள் ப்ரோக்ராமை நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். எல்லாத்தையும் பார்த்து அதை சேகரித்து வச்சு அதன் பிரகாரம் நாங்கள் வாழ்கிறோம். லைஃப்பை எங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃப்பை முழுமை பெற்ற லைஃப்பை நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு. முதல்ல நம்மளுக்கு பிடிக்கணும். மற்றவங்களுக்கு பிடிக்காதெல்லாம் கவலையப்படாதீங்க. நான் பண்ணுறது, நான் செய்கிறது, நான் வாழ்கிறது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கிறேன், அவ்வளோ அழகாக பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பிடிக்கணும். எந்த விஷயம் சாப்பிடும்போது கூட பிடிச்சி தானே சாப்பிட்றோம். ஹோட்டலுக்கு போகிறோம், என்னென்ன இருக்குதுன்னு வழக்கமாக எல்லோரும் கேட்குறது தான். அவர் ஒரு 10-20 ஐட்டம் சொல்லுப்பார். கடைசியில் பிடிச்சதை சாப்பிட்றீங்க. இன்றைக்கி எதை சாப்பிட்றீங்க, இன்றைக்கி எதெல்லாம் பிடிக்கல நாளைக்கு போனால் அதே ஹோட்டல்லையோ வேறு ஹோட்டல்லையோ அதை பிடிக்கல சொன்னால் அதை திருப்பி சாப்பிட போகிறீங்க. அப்போ எப்படின்னா வாழ்க்கையும் அதே தான். பிடிச்சது தான் செய்யணும், பிடிச்சது தான் வாழணும். அதை முதல்ல நம்ம கற்று வச்சுக்கிட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரியும்போது அப்பப்போ அதை சைட்ஸில் அதை யூஸ் பண்ணிங்கனாக்கா முழுமை பெற்ற வாழ்க்கை நம்ம வாழ்வதற்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு துணையாக இருக்கும். நிச்சயமா சார். 1ஆம் மாதத்திலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும். அதை மீறி பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு தான் நியூமராலஜி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக மக்களுக்காக நீங்கள் விளக்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.